கோவில் சத்யாகாலன்னு பேர். தேசிகன் வந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ரொம்ப பிரதான சிங்கம், கவிதார்க்கிய சிங்கமாக கருதப்படுற இந்த தேசிகர் வந்து கோட்டை வரதராஜரும் பெருந்தேவி தாயார் தான் மெயின் சேவை. இந்த கோவிலில் வந்து கோட்டை வரதராஜரும் பெருந்தேவி தாயார் தான் மெயின். இங்கே பார்த்தீங்கன்னா இவருடைய இதுக்கு வந்து எல்லாமே இந்த கோவிலுடைய பின்புறத்தில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தடியில் தான் வந்து காலட்சேபம், இந்த கதை சமஸ்கிருதம் எல்லாங்களையும் 13 வருஷ காலம் இங்கே தங்கி தவம் பண்ணதாக ஒரு ஐதீகம். எல்லா ஊர்லேயும் தேசிகன் சம்மணமாக உட்காந்து இப்படி தான் தவஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஊரில் வந்து நின்றுன்னு தவஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது, இங்கேருந்து ஸ்ரீரங்கத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஐதீகம். ஸோ இந்த கோவிலுடைய பின்பக்கத்தில் அந்த மரம், அந்த தேசிகன் காலட்சேபம் பண்ண மரம் இருக்குது. இதுதான் இந்த கோவிலுடைய வரலாறு. ஹரி ஓம், ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் இதுவரை கேரளாவில் உள்ள திருக்கோயில்களை எல்லாம் தரிசனம் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். தற்போது கர்நாடகாவில் உள்ள திருக்கோயில்களை தரிசனம் செய்யலாம் என்ற உத்தேசத்தில் இந்த பதிவினை தொடங்கி இருக்கின்றேன். நாம் இன்றைய தினம் காண இருக்கக்கூடிய திருத்தலமானது சத்யகலா என்று அழைக்கக்கூடிய ஒரு திருத்தலமாகும். ஆச்சாரியர்களில் சிம்மமாக கருதப்படும் சுவாமி தேசிகன் கவிதார்க்கிக சிம்ஹா என்று அழைக்கப்பட்டார். இந்து தர்மத்திற்கும் குறிப்பாக ஸ்ரீ வைஷ்ணவ சமூகத்திற்கும் அவர் ஆற்றிய பங்களிப்புகள் ஸ்ரீ ராமானுஜருக்கு அடுத்த இடத்தில் வைக்கும் பாக்கியத்தை அவருக்கு வழங்கியுள்ளது. இந்த திருக்கோயிலில் கோட்டை வரதராஜரும் அவரது துணைவியார் வர்த வல்லப தாயாரும் எழுந்தருளிருக்கின்றார். இந்த தெய்வங்கள் சுவாமி தேசிகனுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தெய்வங்களாக கருதப்பட்டன. அவை ஸ்வயம் பக்தம் என்று கருதப்பட்டன. கிபி 13ஆம் நூற்றாண்டில் ஸ்ரீரங்கம் நகரம் முகலாயர்களால் முற்றுகையிடப்பட்டது. டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜியின் இராணுவ ஜெனரல் மாலிக் காஃபூர் இந்த முயற்சிக்கு தலைமை தாங்கினார். 13ஆவது நூற்றாண்டின் இறுதியில் ஸ்ரீரங்கம் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் இருந்து தாக்குதல்களுக்கு ஒரு முக்கிய இடமாக மாறியது. மேலும் 14ஆம் நூற்றாண்டு தொடங்கி மக்கள் தங்கள் சொந்த ஊரான ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ராமானுஜரின் புகழ்பெற்ற ஸ்ரீபாஷ்யம் பற்றிய வர்ணனையின் ஆசிரியரான சுதர்சன பட்டர் ஒருவராக இருந்தார். அந்த புத்தகத்திற்கு ஸ்ருத பிரகாஷிகே என்று பெயரிடப்பட்டு அவர் எழுதியிருந்தார். மாலிக் கபூரின் தாக்குதலில் இருந்தபோது கூட அவர் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு மேற்கண்ட அந்த புத்தகத்தையும் அவரது 2 குழந்தைகளையும் சுவாமி தேசிகனின் வசம் ஒப்படைத்தார். அது அவரிடத்தில் பாதுகாப்பாக இருக்கும் என்ற கருத்தில். மேலும் ஸ்ரீரங்கத்திலிருந்து பாதுகாப்பான இடத்திற்கு சுவாமி தேசிகன் புறப்பட்டார். காவிரி ஆற்றின் பாதையில் பயணித்து சுவாமி தேசிகன் இந்த சத்யா காலத்தில் வந்து குடியேறினார். உடனடியாக ஸ்ரீபாஷ்யத்திற்கு ஆராதனம் எழுதுதல் மற்றும் காலட்சேபம் செய்து, அதாவது கதை சொல்லும் ஒரு வடிவத்தினை தனது மூலமாக செய்ய தொடங்கினார். இவ்வாறு அவர் தவம் செய்ய தொடங்கினார். ஸ்ரீபாஷ்யத்தில் 30 முறைக்கு மேல் காலட்சேபம் வழங்கும் தனித்துவமான குணம் அவருக்கு இருந்தது. இது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாகும். இதுவரை இதனை யாரும் செய்ததாக சாதனையாக கருதப்பட்டது. அவர் ஏராளமான புஸ்தகங்களை எழுதியிருக்கின்றார் என்று கூறப்படுகிறது. மேலும் சுவாமிகளின் அபிதிசிவா என்ற நூலினை பாராயணம் செய்வதன் மூலம் எல்லா விதமான பயங்களையும் போக்கலாம் என்பது ஐதீகம். சத்யாகாலத்தில் சுவாமி தேசிகன் இருந்தபோது தனது தினசரி தவத்திற்காக ஆற்றின் கரையில் இருந்த அரச மரத்தின் கீழ் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார். சுவாமி தேசிகனின் ஆன்மீக இருக்கையாக இந்த மரத்தை மதிக்கும் பல தலைமுறைகளால் இந்த இடம் இன்றளவும் போற்றப்படுகின்றது. இங்கு சுவாமிகள் பல இலக்கிய அமைப்புகளை ஏற்றியுள்ளார். கோயில் உள்ள தனிச்சிறப்பு சுவாமி தேசிகனின் சிலை நின்ற நிலையில் உள்ளது. சுவாமிகள் ஸ்ரீரங்கத்தில் அமைதி திரும்பிவிட்டதா என்று பார்ப்பதற்காக அவ்வாறு நின்று கொண்டு ஆர்வத்துடன் பார்ப்பதாக கூறப்படுகிறது. இந்த திருத்தலம் கொல்லேகலா என்ற இடத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது. சுவாமி தேசிகனுக்கு சிறப்பாக அமைந்த இந்த திருத்தலத்தினை அவசியம்
தாங்கள் கண்டு களிக்க வேண்டும், கண்டு பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பதிவினை வெளியிடுகின்றேன். நன்றி, வணக்கம். நகுமோ மோகனலே நீனா ஜாலி தெலிசி நகுமோ மோகனலே நீனா ஜாலி தெலிசி நகுமோ மோகனலே நீனா ஜாலி தெலிசி நகுமோ கண்ணலனி நாராதி தென்சி நகுமோ கண்ணலனி நாராதி தென்சி நன்னு பிரபயராதா ஸ்ரீ ரகுவதே நகுமோ तन्नो नारसिंह प्रचोदयात्।
नक्षत्रम श्रीनामस्य श्रवण नक्षत्र मकर राशि जातस्य आरोग्य सिद्धिरस्तु इष्टार्थ सिद्धिरस्तु पुनर्दर्शन सिद्धिरस्तु श्री महालक्ष्मी दर्पण अष्टोत्तर पूजा जगदीशी ओम श्री नमावं प्रकृति नमावं विकृति नमावं विद्याय नमावं सर्वमावं पुण्यगंधाय नमावं सुकुंदाय नमावं चंद्रमुखी नमावं चतुर्भुजाय नमावं चंद्ररूपाय नमावं इंद्राय नमाग्नेय नमावं पुष्टे नमावं शिवाय नमावं शिवगिरे नमावं सत्याय नमावं विमलाय नमावं परम गुरुभ्यो नमः ओम श्री आचार्य श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमांत महादेशिकाय नमः இந்த ஊர் வந்து சத்தியவரத க்ஷேத்திரன்ட்டு ரொம்ப விசேஷமான இது பெருந்தேவி சமேத தேவராஜ சுவாமி நரசிம்ம சுவாமி இருக்கார். ஸ்ரீரங்கத்திலே முஸ்லீம்ஸ் ஆக்குபேட் பண்ணின்றா. அங்கே வந்து சுத்த பிரகாசன கிரந்தமே அது இந்து ಸಂಸ್ಕೃತಿயை காப்பாத்துன்ட்டு பொணத்த மாதிரியே தேசிகರು ಪಡ್ತಿಂಡು ನೈಟ್ ராத்திரி சத்தியமங்கல ரூட்டிங் வர சத்தியமங்கலத்தை காவேரி எங்கும் இல்லை, சத்தியகால தான் காவேரி இருக்குது. அப்போ இங்கே வந்து தட்சணம் எனக்கு காவேரி கிட்ட போத தட்சணம் ரொம்ப சுஸ்தாரு குளிச்சுட்டு உக்காண்டிருக்கேன். இந்த ஊரில் சித்தப்ப நாயக்கான்ட்ட போத்த பாளையக்காரர் இருக்கும். அவன் போயிட்டு யாரோ எதிகள் வந்திருக்கான்ட்டு இங்கே ரொம்ப வருஷத்தினும் மழை இல்லாத க்ஷாமம் வந்து ரொம்ப இதாக இருக்குது. இங்கே எல்லா ஜனங்கள்லாம் இதாகிட்டு இருக்கேன். அப்போ எப்போ தேசிகರು இந்த ஊருக்கு கால் வைத்த தட்சணம் புஷ்பரக்ஷி மழையாருது. அப்போது யாரோ மகானுபார் வந்திருக்கான்ட்டு அவன் ஒரு 250 பேர் சேனைகள் எடுத்துட்டு பல தாம்பர சமயத்த அந்த காவேரி கிட்ட போயிட்டு சுவாமி நீங்கள் எந்த ஊர் என்னன்னு உங்களுக்கு வங்கோ எங்களுக்கு ஆஸ்தானத்துக்கு வங்கோன்னா இல்லை நீங்கள் எவ்வளோ பேர் சைனிக்காக இருக்கா 250 நாங்கள் 5-6 பேர் ஸ்ரீ வைஷ்ணவனை ஒன்றும் பண்ணுறதுக்காக இல்லை முஸ்லீம்ஸு. அதனால நான் பரவாயில்ல இந்த ஊரில் என்ன பெருமாள் இருக்குனாக்கா பெருந்தேவி சமேத ஸ்ரீ தேவராஜ சுவாமி லட்சுமி நரசிம்மர் இருக்கான் தட்சணம் காஞ்சிபுரத்து எப்படி இருக்குதோ அப்படியே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ வந்து இங்கே அவரே ஆராதனை பண்ண பெருமாள் 1800 வருஷம் இருக்குது கோவில் வந்து இத்தியாசம். சோழர் காலத்து கங்காராஜன் காலத்து கோவிலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா. அப்போது வந்து ஆராதனை பண்ணி அப்போ அவள் தூங்கிருக்கப்போ ஆமை வந்து கனசுலேயே வருது. ஐவன்ற போடான்னு சொல்கிறான், அது போக மாட்டேது. அப்போ சாட்சாத் ரங்கநாதரே அவருக்கு இந்த மனையை வந்து ஆமை வந்து டாடா ஆமை வந்து அனுப்பிச்சு கொடுக்குறாரு. அதன் மேலே உக்காந்து 12 வருஷ காலம் தபஸ் பண்ணுறாரு இந்த ஊரில் காவேரி கிட்ட ஞானாஸ்வத்தன்ட்டு அந்த கடை கிட்ட. அப்போ 1939 அபிநய ரங்கநாத் பரகாலமட சுவாமிகள் குழந்தை இவங்க வந்து எல்லாம் துணி துவைக்கிற தெருவில் ஜனங்களுக்கு தலை காண்டில் காவேரி உள்ள தலை வந்து துணி துவைச்சுட்டு இருக்கான். என்னை துணி துவச்சி எனக்கு முதுகெல்லாம் இதாக இருக்குதுன்ட்டு அவளுக்கு கனவுல வந்து அப்போ எங்கள் குழந்தை 1939 குழந்தைங்க பிரதிஷ்டை பண்ணுறாரு. இது வந்து சத்தியவரத க்ஷேத்திரம். ராமர் வந்து ஆராதனை பண்ணிருக்காரு, ராமராஜாச்சார் வந்திருக்காரு. ரொம்ப விசேஷமானது. நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணிருக்கோம் பெருமாள் அனுகிரகம் பண்ணுறான்ட்டு ரொம்ப இது சத்தியவரத க்ஷேத்திரம் போய் இப்போ சத்திய காலா எடுத்து காலா பண்ணி இதாக இருக்குது. அவ்வளோதான் ரொம்ப விசேஷமாக இருந்து உங்களுக்கு எல்லாம் பெருமாளை தேசிக்கிற எல்லாம் அனுகிரகம் பண்ணி உங்களை குடும்பத்துக்கு என்னென்ன வேணுமோ பிரார்த்தனை பண்ணிங்க எல்லாருக்கும் நல்லதாகட்டும். மங்களானி பவந்து.